ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் அமேசான் பிரைம் ஓடிடியில் வெளியான தரமான சம்பவங்கள் இருக்கக்கூடிய 2 மூவி ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா தி ஹண்டிங் வைஸ். ஆக்சுவலாக இந்த சீரிஸ் வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸாக எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாத சீரிஸோட ஒரு எபிசோட்லுமே பார்த்தீங்கன்னா சம்பவம் அப்படின்ட்டு சும்மா அள்ளு விடும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது சீரிஸ்ல வர நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிருக்கும். பட் இருந்தாலுமே இவங்களுக்கு குழந்தை அப்படின்றது இல்லை. ஒரு பார்ட்டில இவங்க ஹஸ்பண்டுடைய பாஸை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த பாஸுடைய ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேல வந்துட்டு ஒரு க்ரஷ் வருது. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு பயங்கரமான காஜு பிடிச்ச ஆன்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சம்பவம் அப்படின்றது தெரிய பண்ணி வச்சிருக்கு. அட் த சேம் டைம் பேரலா ஒரு பொண்ணை காட்டுக்குள்ள யாரோ கொலை பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த காஜு பிடிச்ச ஆன்டி கூட சுத்தும் போது என்னமான ஒரு சம்பவங்கள்லாம் பண்ணுது, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சீரிஸோட ஒரு எபிசோட்லுமே பாத்தீங்கன்னா சம்பவம் அப்படின்றது சும்மா பீக் லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாத ஒரு நல்ல மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி கொண்டு போவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே இல்லை, இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்து பார்க்க போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா டெல் மீ சாஃப்ட்லி. இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளா இருக்கு. ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ஜோனல்ல வந்துட்டு எடுத்திருப்பாங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோனை வந்து சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு திரும்ப ஸ்கூலுக்கு வந்துட்டு ஜாயின் பண்றாங்க. அப்ப இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப காஜா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிரேக்கப் பண்ண உடனே இவங்களோட சின்ன வயசுல பழகின ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்றாங்க. அதுல ஒருத்தன் பேஸ்கெட் பால் கோச்சாவும் இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா இவங்களோட கிளாஸ்மேட்டாவே இருக்கான். இது பார்த்தாதுன்னு ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஸோ இதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் நம்ம ஹீரோட லைஃப்ல என்னமான ஒரு அஜால் குஜால் சம்பவங்களை பண்றாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்றத இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா அந்த படத்துல பாத்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப்ல என்னதான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரியோட கொண்டு போவாங்க. சுத்தமா ஒரு கிட்ட இருக்குது. பட் சம்பவம் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் லெவல்ல இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா பார்க்க போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா சிஸ்டர் மிட் நைட். இது வந்து ஒரு ஹிந்தி டார்க் காமெடி படமா எடுத்திருப்பாங்க. தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா ரீசெண்டா தான் வந்து மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ இவங்க ஹஸ்பண்ட் கூட ஒரு சிட்டில வந்துட்டு தங்கும்போது அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றது நடக்கல. ஸோ அந்த விரக்தியில நைட்ல வந்துட்டு இவங்க வெளியில சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஓப்பனா காமிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலுமே இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி அப்படின்றது சுத்தமா இருக்காது. ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா இந்த மாதிரியான மூவிஸோட அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம காக்க முடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க.